சேரனாண்ட கொங்கு தேசமாம் திருப்பூரில் 1983 ஜூன் 6ஆம் நாள் திரு பழனிச்சாமி வலசம்மாள் தம்பதியருக்கு பெண் பிள்ளையாய் பிறந்து ராஜேஸ்வரி என பெயர் சூட்டப்பட்டு, தன்னிரு சகோதரர்களுக்கு எவ்வித சளைப்பின்றி ஈடு இணையாய் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் கலாச்சார பண்பாட்டிலும் நேர் நின்று தன் பெற்றோரால் நேர்வழி காட்டப்பட்டு 2001ஆம் ஆண்டு தன்னுடைய 12 வருடகால பள்ளிப் படிப்பினை நிறைவு செய்கிறார். 2004ஆம் ஆண்டு கணிதம் மற்றும் இயற்பியல் துறையில் இளங்கலை இரட்டைப் பட்டங்களை பெற்று 2005ஆம் ஆண்டு இளங்கலை கல்வியியல் பட்டமும் பெற்று தன்னுடைய முதல் ஆசிரியர் அறப்பணியை 2005ஆம் ஆண்டு திருப்பூர் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தொடர்கிறார். 2006 முதல் 2010 வரை திருப்பூர் சேரங்காடு அரசு நடுநிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடர்கிறார். இதே சமயத்தில்தான் சரவணன் என்பவருக்கும் இவருக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் மணமுடிக்கப்படுகிறது. மணவாளனை மணம் பிடித்த மணவாத்தி சேரநாட்டு எல்லையாம் சொக்கநாதப்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் 2010ஆம் ஆண்டு மீண்டும் தன்னுடைய ஆசிரிய அறப்பணியை தொடர்கிறார். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கிணங்க செயல்பட்டு பாடம் நடத்துவதை மட்டும் தன் பணியாக கொள்ளாது, பள்ளி மற்றும் பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பள்ளி நிர்வாகம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டிலும் சரி, எந்த ஒரு நிகழ்விலும் சரி, தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வல்லமை மிக்க பேராற்றலாக விளங்கிய ஒருவர் இவர். யார் கண்டுள்ளீர்? பள்ளி ஆண்டு விழாவிற்கு தன் குடும்பத்தோடு வந்து மாணவர்களுக்கு நடன பயிற்சி அளித்த ஆசிரியர். ஆமாம், நாங்களும் மாறி மாறி 8 பாடல்களுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டுதான் இருந்தோம். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு மனக்குறை. மீண்டும் மீண்டும் பாடல்களை மாற்றியமைத்து இறுதியாக ஒன்றை தேர்வு செய்து அந்த ஆண்டு விழாவை நிறைவு செய்தோம். இன்றளவும் எங்கள் ஊர் மக்களிடம் கேட்டால் சொல்லுவார்கள், ஒத்தக்கல்லு மூக்குத்தி மற்றும் குறவன் குறத்தி ஆட்டத்தை பற்றி. மறக்க முடியுமா? மேலும் குறிப்பிட்டு கூற வேண்டுமேயானால், பள்ளியில் நடைபெறக்கூடிய ஆண்டு விழா, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, அறிவியல் கண்காட்சி, பொருட்காட்சி, பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடத்துவது, இந்நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பது, மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது என்று இவருடைய பங்களிப்பானது அளப்பரியது. கடுப்பாகத்தான் இருந்தது அவள் கை பட்டு காணாமல் போன அந்த சுண்ணாம்பு துண்டுகளை எண்ணி. ஆமாம், அன்று காணாமல் போன அந்த சுண்ணாம்பு துண்டுகளை இன்று எங்கள் கண்ணில் கண்டோம். கைத்தட்டல்களுமாய், பல பணக்கட்டுகளுமாய். எங்களின் கைகள் பழுக்க நாங்கள் ஒரு நாளும் கல்வி கற்றது இல்லை. காரிருள் கொண்ட அவளுள்ளே கருணை கடலாய் உள்ளதனால். அவளிடம் கண்டால் சொல்லுங்கள் பொறாமையை, பிராணன் தருகிறேன். அவள் தன்னிகர் இல்லாதவள், ஆதலால் அவள் தாய்க்கு நிகரானவள். என்னோ விந்தை, எளிது சலித்த என் எழுத்தாணியும் ஏவுகணையாய் சீறிற்று அவளுக்காய். சீரத்தானி செய்யும் எழுத்தாணி தந்தது அவளல்லவா? என்றும் எழுத்தாணி ஏர்முனையில் அன்புடன் அன்பு.